கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம், பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம், பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்பு. சிபிஎஸ்இ 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற குறித்த தகவல் வெளியாகியுள்ளன. சிபிஎஸ்இ வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதியும் மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என மாணவர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.cbse.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் அதிரடி திட்டம், அசத்தும் பள்ளிக்கல்வித்துறை. தமிழகத்தில் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்களை சேர்க்க அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது ஹெல்ப்லைன் வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தி உள்ளன. 5.5 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வியில் தரத்தை எட்ட கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்கள், துணைவேந்தர்களுக்கு யுஜிசி உத்தரவு. தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், உயர்கல்வியில் தரத்தை எட்டும் வகையில் கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்த யுஜிசி ஆணையிட்டுள்ளது. விரைவில் புதிய கல்வி ஆண்டு தொடங்க இருப்பதால் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை கல்வி நிறுவனங்களில் செயல்படுத்துமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 19இல் கல்லூரிகள் திறப்பு, தமிழக அரசு அறிவிப்பு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 19இல் கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளன. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளது. இதையொட்டி பள்ளி கல்லூரிகளில் ஆண்டு இறுதித் தேர்வுகள், பொதுத் தேர்வுகள், செமஸ்டர் தேர்வுகள் முன்கூட்டியே நிறைவு பெறுகின்றன. இந்நிலையில் பள்ளிகளுக்கு முதற்கட்ட கோடை விடுமுறை இன்று துவங்குகிறது. 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 22, 23 தேதிகளில் மீதமுள்ள 2 தேர்வுகள் மட்டும் நடக்கும். அதற்கு மட்டும் மாணவர்கள் வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 19இல் திறக்கப்படும் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. சிசெட் 2024 தேர்வு விண்ணப்ப பதிவு தொடக்கம். தேர்வுகள் ஜூலை 6ஆம் தேதி. சிசெட் 2024 தேர்வு விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. கம்பெனி செக்ரட்டரி, எக்ஸிகியூட்டிவ் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவுகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.cseet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு பள்ளி செயல்பாட்டில் பங்கேற்க முன்னாள் மாணவர்களுக்கு அழைப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள முன்னாள் மாணவர்களுக்கு செய்தி அனுப்பி பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கு பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள், நம்ம ஊர் நம்ம பள்ளி இயக்க செயல்பாடுகள், கலை திருவிழாக்கள் மற்றும் துரித மாணவர் சேர்க்கை ஆகியவற்றை எடுத்து